ஐயனார் துணை சீரியலில் அடுத்த வரதுக்கான எபிசோடில் நம்ம சோழனோட வீட்டுக்கு காயத்ரியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பயங்கரமாக பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. டே சோழா வெளியே வாடா, கல்யாணம் ஆனதை மறைச்சி காயத்ரி கூட போய் பேசிகிட்டு இருக்கே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை? இங்கே பாரு, என் காயத்ரி ஏமாத்தின ஒன்று நாங்கள் சும்மாவே விட மாட்டோம், உனக்கான தண்டனை கண்டிப்பாக வந்து சேரும்டா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு முன்னாடி வந்து சத்தத்தை போட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே சேரன் இருந்துட்டு, என்னடா இதெல்லாம், கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு பொண்ணை வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ என்னடனா கல்யாணம் ஆகாத மாதிரி எல்லா பொண்ணுங்கக்கிட்டேயும் பேசிகிட்டு இருக்க, நீ பண்ணுறது ரொம்ப தப்புடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. போத நிறுத்துங்கன்னு, நான் என்னென்ன தப்பு பண்ணேன்? நான் இப்போவே அந்த காயத்ரி முன்னாடி நான் போகிறேன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நான் சொல்கிறேன். ஆனால் இது நெஜ கல்யாணமானு நீங்களே சொல்லுங்க. இது நெஜ கல்யாணம் இல்லை, நான் டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு இவங்க தானே கோர்ட்டுக்கு போய் நின்னாங்க. என்னை ஒரு மனுஷனை கூட இவங்க மதிக்கவே இல்லையே, இவங்களை எப்படின்னா என் பொண்டாட்டின்னு நான் அவங்க முன்னாடி போய் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி நானும் கேட்குறேன். எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு நான் அந்த பொண்ணுக்கிட்ட போய் நின்று இவ தான் என் பொண்டாட்டின்னு நான் கையை நீட்டி சொல்கிறேன். அதுக்கு இவங்க சம்மதிப்பாங்களே, கேட்டு சொல்லுனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நிலாவும் எதுவுமே பேசாமல் அமைதியே இருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி சோழன் சொன்னதுக்கு நிலா என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்றத வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.